பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நமக்கு உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். நமக்கு தாங்கின வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் பெரிய பெருசா தோணும். மலை போன்ற பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவு கடல்ல இருக்கேன், அவ்வளவு உபத்திரத்துல இருக்கேன், மிகப்பெரிய கொடிய வியாதியில இருக்கேன்னு சொல்லி நம்ம பிரச்சனையை பெருசா நினைச்சிட்டு இருப்போம். அவ்வளவு போராட்டத்துக்கு எனக்கு இருக்க பிரச்சனைக்கு கர்த்தர் நினைச்சா கூட மாத்த முடியாது, என்ன தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம். இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து விடுதலை தருவதற்கு, நம் சிறையிருப்பை மாற்றுவதற்கு, நம் வாழ்க்கையில அற்புத அடையாளம் செய்வது கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம். ஏன்னா கர்த்தர் அற்புதங்கள் செய்து வல்லவர். அவர் செய்த காரியம் எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தான் செய்வாரு. கடல் மீது நடந்தவர், செங்கடலை இரண்டாக பிளந்தவர், மன்னாவை உணவை அளித்தவர், மரித்தவர் உயிரோடு எழுப்பினது, ஊழலுக்கு பார்வை அளித்தது, எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தான் கர்த்தர் செஞ்சாருங்க. அதே போலதாங்க அவருக்கு லேசான காரியம். நமக்கு தான் பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனையா தோணும். ஆனா கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம். வசனம் சொல்றதுன்னா பலந்தொன்னுக்காயிலும் பலந்தொற்றுக்காயிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். பெரிய பெரிய எவ்வளவு பெரிய ஆளா தான் பரவாயில்ல, எவ்வளவு சாதாரண ஆளா தான் பரவாயில்ல, கர்த்தர் நினைச்சாருன்னா நொடி பொழுது அந்த சூழ்நிலை மாற்றி எடுக்க முடியுங்க. சீயோனின் சிறையை போய் திருப்பும் போது சொப்பனக்காரங்களுக்கும் வசனத்தின் பிரகாரமாக நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சா, இவ்வளவு போராட்டம் இருந்துச்சா, இவ்வளவு போத்திரம் இருந்துச்சா, நம்ம யோசிச்சு பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனையும் மாற்றி போட்டு நொடி பொழுது மாற்றி போட்டுவார். என் தேவன் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அவர் சொல்ல கடலும் காற்றும் நிற்கும். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் செய்வது மிகவும் அற்பமான காரியம், லேசான காரியம். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. பிரச்சனையை பேசாம விசுவாசத்தை பேசுங்க. என் தேவன் இவை எல்லாவற்றிலும் தப்பிக்க என்ன தப்பிக்க வல்லவரா இருக்கார் என்று வசனத்தை வாக்குத்த அறிக்கையிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்ய ரொம்ப அற்பமான லேசான காரியத்தை செஞ்சு முடிச்சு விடுவாருங்க. விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வது மிகவும் லேசான காரியம். ஆமென். God bless you.